நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான ஷபீர் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் ஷபீர். வணக்கம் ஜூட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜூட். மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டீங்க நீங்க. அது இப்ப எல்லாம் சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் மூத்தவர் நீங்க தான் ஜூட். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இது ஜனநாயகன் விஷயம். விஜய் நியூஸ் இல்லாம வேற எந்த நியூஸும் போக முடியாது. இப்ப ஜனநாயகன் இஷ்யூ எதுவா இருந்தாலும் திமுக தான் காரணம். ஏர்போர்ட்ல தடிக்க விழுந்தாலும் திமுக தான் காரணம். இப்போ இந்த சென்சார் இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகன்ல ரெண்டு விதமான இஷ்யூஸ் இருக்கு. ஒண்ணு உங்களுக்கு சென்சார் போர்டு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் முழுக்க அது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இதுல நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த டேட் இருக்கு இல்லையா? இப்போ ஜனநாயகனுடைய படம் கம்ப்ளீட் ஆனது 15ஆம் தேதி டிசம்பர் 15. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் பண்ணது 27/12 அவங்க ஆடியோ லான்ச் பண்ணாங்க மலேசியால. அதுக்கப்புறம் அந்த பில்மை சென்சார் போர்டுக்கு அனுப்புனது 18ஆம் தேதியே சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அந்த அப்ளிகேஷனை போட்டாங்க. 19ஆம் தேதி அவங்களுக்கு அப்ளிகேஷன் அக்னாலேஜ்மெண்ட்லாம் வந்துருது. வந்ததுக்கு பிறகு இந்த எக்ஸாமினிங் கமிட்டி இருக்கும், சென்சார் போர்டுடைய ஒரு கமிட்டி இருக்கும். அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி உட்காந்து பார்ப்பாங்க. அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி 22ஆம் தேதி அவங்க பார்க்குறாங்க. 22ஆம் தேதி பார்த்துட்டு இந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சில கட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த கட்டெல்லாம் நீக்கிட்டு ஒரு 2 நாள்ல மறுபடியும் ஒரு ரிவைஸ்ட் அப்ளிகேஷனை 24ஆம் தேதி அந்த ரீசப்மிஷன் பண்றாங்க. இப்ப அந்த ரீசப்மிஷன் பண்ணும்போது அதுல அந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் அப்லோட் பண்றது அப்படின்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது தொடர்பா அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அதை ஓபன் பண்ணி விடுங்க, ஆடியோவை அப்லோட் பண்ண முடியல, சப்டைட்டில்ஸ் அப்லோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது ஒரு 2-3 நாள் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்றாங்க. நீங்க அந்த ஹைகோர்ட் ஆர்டர் படிச்சீங்கன்னா தெரியும். அதுல சென்சார் போர்டு தரப்புல இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் ஒன்றும் வரல. அப்போ 29ஆம் தேதி மறுபடியும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் திடீரென்று 5ஆம் தேதி ஜனவரி 5 இந்த படத்தை நாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே தான் இந்த படக்குழுவினருக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. நீங்க ஏற்கனவே யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க, படத்தை பார்த்துட்டாங்க, கட்ஸை சொல்லியிருக்கீங்க, நாங்களும் அதை சரி பண்ணிட்டோம். சரி பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் இது ரிவைசிங் கமிட்டிக்கு ஏன் போகுது அப்படின்னா, இல்ல அது சம்பந்தமா ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த புகார் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த புகார் என்ன அப்படின்றது கோர்ட்ல தான் ரிவீல் ஆகுது. கோர்ட்லயும் இந்த புகார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த படத்துல சில காட்சிகள் இருக்கு, அது மதம் தொடர்பான காட்சிகளாக இருக்கிறது, அது மனதை புண்படுத்துகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரெண்டாவது, நீங்க ஆர்மி பத்தின ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு, ஆர்ம் போர்சஸ் பத்தின ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த ஐஜி ஆபீஸர் பிளாஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்களா, ஏதோ இருக்கு. ஆகவே நீங்க அதெல்லாம் இதுல ஒரு கம்ப்ளைண்டா வந்திருக்கு, அதனால நாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறோம் அப்படின்றாங்க. இப்ப அங்கதான் அந்த பிரச்சனை அப்படின்றது உருவாகிறது. அதுக்கப்புறம் இந்த படக்குழுவினர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஒரு 24 மணி நேரத்துல, ஏன்னா அவங்க படம் ரிலீஸ் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி யூஏ சர்டிபிகேட் 29ஆம் தேதி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது படம் 9ஆம் தேதி ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெருக்கடி உருவாகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. நெருக்கடி உருவாகுது. நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்திலும் அந்த வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது. அப்புறம் யார் அந்த கம்ப்ளைனன்ட் அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த இதெல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது நீதிமன்றமே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாகுது. ஏன்னா இந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீரென்று அதை ரிவைசிங் கமிட்டிக்கு ஏன் மாத்தினீங்க அப்படின்ற அந்த கேள்விகள் தான் நீதிமன்ற விவாதங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு வந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா முழுக்க ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகலாம், அதுக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுங்க. ரெண்டாவது சென்சார் போர்டுல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சேர்மனே அந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறது அப்படின்றது ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ். நீங்க அப்படிலாம் பண்ண முடியாது.
நீங்க எக்ஸாமின் பண்ணும் போதே இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கவனிச்சிருக்க வேண்டும். அதை வந்து நீங்க செய்யாதது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டை தான் சாடி சென்சார் போர்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கிறது. இது வந்து எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா சென்சார் போர்டுடைய சமீப கால நடவடிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 ப்ரொபகண்டா மூவி, ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு ப்ரொபகண்டா மூவி அல்லது பிஜேபிக்கு சாதகமான இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கப்படாமல் பல்வேறு நடவடிக்கைகள் வந்து அப்படியே துரிதமாக நடந்துவிடும். அவங்களுக்கு எல்லாம் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிவுட்ல அதை எடுக்கிறதுக்குன்னு சில டைரக்டர்ஸும் சில பேர் இருக்காங்க. when it comes to காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், அந்த மாதிரி படங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாம அதாவது வரலாற்ற அவங்களுக்கு சாதகமா யார் படம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா கிளியரன்ஸும் கிடைக்குது. அப்ப ஜனநாயகனுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு துறை ஒரு படத்துக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னும் போது அது திடீரென்று ஏதோ அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில ஒன்றிய அரசாங்கம் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து விட்டதாக அது ரொம்ப கிளியரா தெரியுது. சரி, இது நீங்க வந்து இப்ப இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனது, அதுக்கப்புறமா அந்த படத்தை எக்ஸாமின் பண்ணது, யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த படத்து சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றது கூட வந்து நீங்க வந்து இது ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாலும் நீங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அதை மேல்முறையீடு செய்ய சென்சார் போர்டு போயிருக்கிறது அப்படின்னும் போது சென்சார் போர்டு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முன்முடிவை எடுத்து விட்டுதான் இந்த விஷயம் வந்து அணுகப்படுகிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் இப்போ மேல்முறையீடுக்கு போகுது அப்படின்னா யார் வந்து வாதாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தை உச்ச நீதிமன்றத்துல டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கள் வந்து இந்த படத்துக்காக வாதாடுறாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப துஷார் மேத்தா மாதிரி ஒரு அவரெல்லாம் வந்து முக்கியமான அட்வொகேட், முக்கியமான வழக்குகள், அதாவது ஒன்றிய அரசாங்கம் வந்து பெரிய அளவுக்கு கவனம் செலுத்துகின்ற வழக்குகள்ல தான் அவர் வந்து நின்று வாதாடுவாரு. அந்த மாதிரி வழக்காக தற்போது ஜனநாயகன் படம் வழக்கு மாறி இருக்கிறது அப்படின்னும் போது அப்ப முழுக்க முழுக்க இதுல வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் இது செய்யப்படுகிறது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அப்ப அதுல என்ன விஷயங்கள் வந்து இப்ப ரிலீஜியஸ் அதாவது மத ரீதியாக மனதை புண்படுத்துகின்ற சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னு கூட கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணல, நமக்கும் தெரியாது அது. இப்ப உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற படத்துடைய பாடல்களா அல்லது பாடல் வரிகள்ல இருக்கக்கூடிய சொல்லாடல்களா வசனங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம படம் எந்த ரிலீஜன் இது பண்ணிருக்காங்க மனம் புண்படி மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்கன்னு தெரியல நமக்கு. அப்ப படம் பார்த்த ஒரு நபர் தான் வந்து இந்த அந்த ஏபிஎம் கமிட்டியில ஏபிஎம்ல இருக்கக்கூடியவர், அவர் தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஆஃப்டர் தாட்டா நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து இத வந்து ஒரு ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கோர்ட் வந்து சொல்லி இருக்கிறது அப்படின்னும் போது அப்ப ஜனநாயகனை வந்து அவ்வளவு எளிதாக ரிலீஸ் ஆக விட்டுறக்கூடாது. அதற்கு 2-3 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது விஜய் உடைய மற்ற படங்கள் போல கிடையாது. இது விஜய் உடைய முழுக்க விஜய் உடைய அரசியல் ரீதியான ஒரு படம். முழுக்க அவருடைய மேனிஃபெஸ்டோ, அவருடைய அரசியல் என்ன அப்படின்னு அவருடைய ப்ரொபகண்டா. அப்ப நீங்க வந்து ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும் அல்லது ஒரு கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அனுமதிக்கப்படுகின்றன. வேற ஒருத்தர் வந்து ஒரு அரசியலை சொல்லிவிடக் கூடாது அப்படின்றது இங்க வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, இங்க ஒரு சிக்கலாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இப்ப விஜயுடைய கடந்த கால படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் அவ்வளவு இருக்காது. இப்ப மெர்சல் எல்லாம் வந்து பிரச்சனை ஆனதுக்கு அந்த ஜிஎஸ்டி தொடர்பான சில டைலாக்ஸ் இருந்தது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி அந்த பிரச்சனை அந்த படத்துல ஒன்னும் பெரிய அரசியல் எல்லாம் ஒன்னும் பேசல. அதே போல இலவசங்கள் வேணாம்னு போட்டு உடைச்சது அது ஒரு பிரச்சனையா சர்க்கார்ல வந்து சில டைலாக்ஸ் தான் வந்து சர்ச்சையாகுமே தவிர அதுவும் வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க ட்ரெய்லர்ல வைக்கும் போது அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா அதை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து முழுக்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும்
விஜயுடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படம். விஜயோட தாட் ப்ராசஸ் தான் இந்த 2.5 மணி நேரம் படம். சமகால அரசியல் நிகழ்வுகள் அதுல வந்து சில விஷயங்களை வந்து மறைமுகமாக சொல்லி இருக்கலாம், சில விஷயங்களை நேரடியாக சொல்லி இருக்கலாம். ரெண்டாவது அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவியாக கூட இருக்கும் அப்படின்னு இண்டஸ்ட்ரி ஆட்கள் சொல்றாங்க. ஏன்னா வினோத் வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்கள்ல வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு. சோ அந்த விஷயங்கள்ல இந்த படம் வந்து முழுக்க விஜயுடைய அரசியல் புரோபகண்டா மூவி தான் இது. சோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்கிறது அப்படின்னும் போது இந்த படம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வெளியே வருது. ரெண்டாவது விஜயுடைய கடைசி படம் அப்படின்றதால ஒரு பெரிய ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்ப நீங்க இந்த பொங்கல் சமயத்துல இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டும். ரிலீஸ் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய லாங் லீவ். இன்னொன்னு, விஜய பிடிக்காதவர்களும் இந்த படத்தை போய் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா விஸ்வரூபம் படம் சாதாரணமா இருக்கும்போது அதுக்கு தடை விதிச்சுதான் அவர் இந்தியாவை விட்டே போயிடுன்ற அளவுக்கு அந்த படம் வந்து 300 கோடிக்கு மேல வசூல் அடிச்சு, அதாவது பிடிக்காதவங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்க வருவாங்க தியேட்டருக்கு. எல்லாரும் பார்ப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்போம். நாம பார்க்க வேண்டிய கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு. காரணம் கண்டிப்பா பார்த்தா அதுல ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்னும் போது விஜய் என்ன அரசியல பேசியிருக்காரு, மேடைகள்ல பேசாத அரசியல் என்ன பேசியிருக்காரு, என்ன குறியீடுகளை வச்சிருக்காரு, அவர் படங்கள் மூலமா தான் வந்து அவரு இந்த அளவுக்கு வந்து மக்களுடைய மனங்கள்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருன்னா அது அவர்களுடைய படங்கள் மூலமாக தான். அப்போ இந்த படத்துல டிஃப்ரெண்டா என்ன சொல்லியிருக்காரு, இப்ப அரசியல் ரீதியாக அவர் வந்ததுக்கு பிறகு அரசியலை எவ்வளவு ஓப்பனா பேசுறாரு. இப்ப நீங்க விஜயகாந்துடைய படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல ரொம்ப சட்டிலா விஜயகாந்துடைய பாலிடிக்ஸ், விஜயகாந்துடைய கொடி, விஜயகாந்துடைய கட்சியுடைய அந்த அந்த கொடி, அந்த அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த படங்கள்ல வரது பார்த்திருக்கோம். சோ இந்த எம்ஜிஆர் உடைய படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தீவிர அரசியல அந்த படத்துல திராவிட இயக்க கருத்துக்களை அவர் வந்து பேசினாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு விஷயம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஆள் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி அப்போதைய திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கு எடுத்து சொன்னது எம்ஜிஆர் உடைய படங்கள். அப்ப படங்களுடைய அந்த பவர் இருக்கு இல்லையா, சினிமா மூலமாக ஒரு விஷயத்த, ஒரு அரசியல் கருத்தை கொண்டு போய் கடத்துகின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்திலேயே திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. அப்ப இப்ப சமகாலத்துல அதை விஜய் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் வந்து பார்க்கணும். சில அவரு அந்த ஃபேன்ஸோட ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கனெக்ஷன், தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகன் மாதிரி அவுட் அண்ட் அவுட் பாலிடிக்ஸ் பேசுற ஒரு மூவி வரும்போது அது பாஜகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். ஃபேன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஃபேன்ஸ் வந்து அதாவது கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வேற படம் வந்தா விட மாட்டோம், நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம், எங்களுக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்குதான் பொங்கல், ஜனநாயகம் வர்ற அன்னைக்குதான் எங்களுக்கு எல்லா கொண்டாட்டமும் இருக்கும், பிளாஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க இத? பொதுமக்கள் மத்தியில வந்து உங்களுக்கு விஜயோட இமேஜ் கூடுதா, அது அரசியல் ரீதியா? பொதுமக்கள் மத்தியில வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து அரசாங்கங்கள்லாம் வந்து தொடர் நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத மக்கள் வந்து உணர்றாங்க. மக்கள் அதை அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. இப்போ சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பொங்கலுக்கு வந்திருந்தா இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னு அதை வந்து பார்த்திருப்பாங்க. விஜயோடைய கடைசி படம் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் தான் மேலோங்கி இருக்கும். இப்ப இந்த படத்தை இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா ஏன் தடுக்கிறாங்க, எதனால தடுக்கிறாங்க? அப்போ விஜய் ஏதோ ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்ல வராரு, அந்த விஷயத்தை இவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சில அவங்களுக்கே ஒரு கருத்து வருது. விஜய்க்கு சிம்பத்தி கூடிட்டே இருக்கு. இப்ப நீங்க ஒன்றிய அரசாங்கம் விஜயை பழி வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இதை செய்கிறது அப்படின்றது சாதாரண பொதுமக்கள் மத்தியிலயும் அந்த கருத்து வந்து பதிவாகுது இல்ல. ஏன் அந்த படம் வந்தா என்ன, ரிலீஸ் ஆனா என்ன, உங்களுக்கு என்ன அவ்வளவு பிரச்சனை? நீங்க ஆல்ரெடி சில கட்ஸ் எல்லாம் பண்ண சொல்லிட்டீங்க, அதை பண்ணிட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. படத்தை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க எதுக்கு முடிவு பண்ணிக்கிறோம்? விஜய் வந்து முழுக்க ஒரு சில படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜோடு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நடிகர்கள் வந்து படங்களை எடுப்பாங்க, அதுல அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து அது தேவையானதை எடுத்துப்பாங்க, தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ரஜினிகாந்தோடைய படங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து
மக்கள் ரொம்ப அதிகமா வந்து பார்க்க ஆரம்பிச்சது ரஜினியுடைய படம் தான். ரஜினி ஒரு என்டர்டெய்னர்ன்றதுக்காக. ஆனா அதுல ரஜினி வந்து ஒரு சில இடங்கள்ல சில அரசியல் குறியீடுகளை வச்சு ஏதோ ஒண்ணு பேசுவாரு. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. அண்ணாமலையில ஆரம்பிச்சது என் வழி தனியா போயிட்டு இருக்கேன். ஆமா. சோ அந்த மாதிரி அவர் பேசும்போது அந்த அந்த ஒரு டைலாக் மட்டும் அவரை தீவிரமா அரசியல்ல வரணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த டைலாக் எடுத்துருவாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து சாதாரணமா அந்த படத்தை வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு கடந்துட்டு போயிருவாங்க. பொது ஜனங்கள் எப்பவுமே அப்படிதான் வந்து ஒரு படத்தை பார்ப்பாங்க. ஒரு பொங்கல், ஒரு ஹாலிடே ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு ஒரு 3 ஹவர் உட்கார்ந்து நம்ம ரிலாக்ஸா ஒரு படத்தை, நல்ல ஒரு படத்தை, ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். பொதுமக்கள் மத்தியில சரி விஜயுடைய கடைசி படம், இந்த படத்துல அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற அந்த மனநிலையில இருக்காங்க. பல பேருக்கு விஜய் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னரு, ஆனா அவர் அரசியல்ல வர்றது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கு. விஜயோட படங்களை நாங்க பார்ப்போம், ரசிப்போம். ஆனா அவர் பாலிடிக்ஸ்ல வரக்கூடாது, முடிவு பண்ண முடியாது. பாலிடிக்ஸ்ல அவர் வந்திருக்க கூடாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. பட் யாராக இருந்தாலும் நீங்க எதிர்கட்சி முகாம்ல இருக்கக்கூடியவர்களும் விஜயுடைய அரசியலை கடுமையாக எதிர்க்கின்றவர்களும் எல்லோரும் போய் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜயோடைய கடைசி மூவி அப்படின்ற ஒரு ஹைப் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வசூலை ஈட்டும் அப்படின்றது இருக்கு. மூணாவது, கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் அரசியல் பேசுறாரு, ஒரு படத்துல முழுக்க முழுக்க அரசியல் பேசுறாருன்னா அது அவருடைய ஃபேன்ஸ் ரசிகர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொங்கல் பரிசு மாதிரி அது. அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துக்கு கூடிருச்சு அப்படின்னோடனே இந்த இடத்துல பாஜக வந்து அவங்க பவரை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன காரணங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக பாஜக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும். அந்த கேள்விதான் கேட்க 12ஆம் தேதி சிபிஐ என்கொயரிக்கு போறாரு. நம்மளோட மெயின் கொஸ்டினே தான். சோ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறது, என்கொயரி, கமிஷனர் ஆபீஸ், டிஜிபி ஆபீஸ்ன்றதை தாண்டி டைரக்டா சிபிஐ, அதுவும் தலைமை இடத்துக்கு டெல்லிக்கு போறாரு. சோ இவருக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் என்கொயரி எப்படி பண்ணிருப்பாங்க? சோ இவரோட அந்த செலிப்ரேஷன் மோடு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் டே FDFS சொல்றாங்க, இந்த ரசிகர்கள் பாலாபிஷேகம். இப்போ அந்த 12ஆம் தேதி தான் இருக்கும். இதுல பாஜகவின் அஜெண்டா என்னன்றது பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியுது. நம்ம வந்து இதுக்கு புதுசா விளக்கலாம் சார். சோ அங்க சரண்டர் ஆவாரா, இல்ல விஜய் வந்து பாஜகவை எதிர்த்து நிலைப்பாடு எடுப்பாரா, எப்படி இருப்பாரு அவரோட? உடனே வந்து மூத்த பத்திரிகையாளர், சில யூடியூபர்ஸ் எல்லாருமே ஜெயிலு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பீகார்ல போட்டுறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு இந்த ஜனநாயகனே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி தான். விஜய் இதுவரைக்கும் பேசாமல் கடந்து போறதோ அல்லது தவிர்ப்பதோ அதுவே வந்து பொலிட்டிக்கலா அவர் வந்து ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த படத்தை வந்து நீங்க இன்னைக்கு காலையில வரைக்கும் கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கினது வரைக்கும் நாம வந்து அது வந்து அதுல பெரிய பாலிடிக்ஸ் இல்ல, ஒரு நெருக்கடியை தான் கொடுக்க பாக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், மேல்முறையீடு, துஷார் மேத்தா இவங்க எல்லாம் வராங்கன்னா இதெல்லாம் முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தானே தெரியுது. அப்ப இது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் தான் அப்படின்னும் போது இதை பொலிட்டிக்கலா தான் அவர் ஃபைட் பண்ணணும். ஆனா அதை விஜய் செய்யல. விஜய் பேசி இருக்க வேண்டும். விஜய் வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும், பாருங்க நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து பதிவு பண்ணியிருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை அப்படின்றது உண்மையிலேயே இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியை விஜய் மிஸ் பண்றாரு அப்படின்னு பாக்குறார். ரெண்டாவது, உங்களுக்கு சிபிஐ விசாரணை, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா இந்த படம் வந்து அந்த ரியாக்ஷன் அந்த பிஸியில அவங்க இருக்கும்போது அந்த சமயத்துல பார்த்து அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் டைம்ல அது நடந்திருக்கு அப்படின்னும் போது விஜய் டெல்லிக்கு போய் அந்த அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது, இந்த விசாரணையை சென்னையிலேயே நடத்தி இருக்கலாம். ஆனா சென்னையில் நடத்தாம அவங்க டெல்லியில வந்து நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்ற அந்த பல கேள்விகள் அப்படின்றது இருக்கிறது. ஏற்கனவே போனவங்க கிட்டயும் வந்து 1000 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இப்போ விஜய் கிட்டையும் கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொசீஜர். விஜய் தான் வந்து அந்த அந்த விஜய்யுடைய வருகையினாலதான் அந்த ஒரு சம்பவமே நடந்துச்சு. அங்க அந்த ஸ்டாம்பீட்ல 41 பேர் வந்து உயிரிழந்தது விஜயுடைய ரேலி தான், அது விஜயுடைய வருகை தான். விஜய் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்றது அவருடைய வேர்ஷனை வாங்காம நீங்க இந்த கேஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது, இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. அப்போ இன்னைக்கு விஜயுடைய கொஸ்டினிங் அப்படின்றது
இந்த கேஸ்ல ரொம்ப குரூஷியல். ஆனா இது அவங்க டெல்லியில பண்றாங்க, இதுலயும் வந்து ஒரு அரசியல் இருக்கு. இப்ப சிபிஐ எல்லாம் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சிபிஐ வந்து ஒரு சில விஷயங்கள்ல தான் அரசியல் ரீதியாக மூவ் பண்ணுவாங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ்லாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விவகாரங்கள்லயும் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம கண்கூடாக பாக்குறோம். தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல ஐபேக் ஆபீஸ்ல உள்ள போய் பூந்து ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து மம்தா பானர்ஜி சிஎம் போயிட்டு அதை ரெக்கவர் பண்ணிருக்காங்க, அவங்க ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அங்க வந்து வேறு விதமான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸ்னால. அப்போ அரசியல் காரணங்களுக்காக இதையும் பண்றாங்க. சரி, இதுக்கு பொதுவானவர்கள் வந்து இந்த கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணை தேவைன்னு பல பேர் முன்வைத்தாங்கல்ல கோரிக்கை. இல்ல கண்டிப்பா சிபிஐ விசாரணை தான் வந்து தேவை அப்படின்றது தான் வந்து தாவேக்காவுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. வேற ஒரு ஏஜென்சி, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி வந்து இதை விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி எஸ்ஐடி வேணும்னு தான் தாவேக்கா கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்கள ஒரு சில பேர் தான் வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனா இதுவே வந்து அவங்களும் சரி சிபிஐ வந்தா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், வெற்றி நமக்கு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ விஜயுடைய இந்த கொஸ்டினிங் அப்படின்றதும் கூட அதுலயும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஆனா இதை பொலிட்டிக்கலா ஒரு ஃபைட் பண்ணும். இப்ப நீங்க பொலிட்டிக்கலா வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சாதான் நீங்க வந்து பொலிட்டிக்கலா இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு நீங்க பண்ண முடியும், அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். பட் இதை அவங்க பொலிட்டிக்கலா அணுகுறாங்களா அப்படின்றதே வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது விஜய்க்கு சம்மன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஊடகங்கள்ல நாம தான் வந்து செய்திகளை கன்ஃபார்ம் பண்ணி போடுறோமே தவிர விஜய் தரப்புல இருந்தோ தாவேக்கா தரப்புல இருந்தோ இதை பத்தி பேசல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு தேர்தல் வரப்போகிறது, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 4 அமைச்சர்களுக்கு இடி சம்மன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமுக இந்த விஷயத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் பாருங்க தேர்தலுக்கு முன்னாடி தோல்வி பயத்தினால பாஜக வந்து அரசியல் ரீதியாக நடவடிக்கை சொல்லுவாங்க. இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு நெருக்கடி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாஜக எடுத்திருக்கக்கூடிய சர்வேஸ், திமுக எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய சர்வேக்கள்ல விஜய் பல இடங்கள்ல 2வதாக வருகிறார். பாஜக கூட்டணிய விஜய்க்கு எந்த கூட்டணியும் ஒண்ணும் கிடையாது, ஆனா பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளுகிறார், பாஜக அதிமுக கூட்டணிய. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப எப்படியாச்சும் அவங்கள வந்து பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்றதான் தீவிரமான முயற்சி. அந்த முயற்சியில விஜய் வந்து இது வரைக்கும் அவங்க ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. விஜயை பிடிக்கவே முடியல, விஜய்கிட்ட அந்த கான்வர்சேஷனை இனிஷியேட் கூட பண்ண முடியல. விஜய் தரப்புல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கு அவங்க தயாரா இல்லை. முழுக்க முழுக்க வந்து சித்தாந்த எதிரியாக பாஜகவை அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க எப்படி என்ன சித்தாந்த எதிரியா டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த ஒரு அரசியல் இது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். அப்ப இதை வந்து நீங்க பொலிட்டிக்கலா தான் ஃபைட் பண்ணி ஆகணும். ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். இப்ப கரூர் சமயத்துல விஜய்க்கு வந்து சில விஷயங்கள் அவங்க தவறா பண்ணிட்டாங்க, அதை சரியா ஹேண்டில் பண்ணல. ஒரு அரசியல் கட்சியாக அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிளியரா தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த விஷயத்துல வந்து அவங்க மறுபடியும் இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது விஜய்க்கு ஒரு டெஸ்ட் மாதிரி, ஒரு மிகப்பெரிய சோதனை. அப்ப இதுல வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அவர் எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ண போறாரு, எப்படி அதை ஷோகேஸ் பண்ண போறாரு, இந்த விஷயத்த நான் அரசியல் ரீதியா ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் பாருங்க அப்படின்றத அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார், அதை எப்படி வந்து கன்வே பண்றாரு அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நாளைக்கு வந்து நீங்க இன்னைக்கு திமுக காங்கிரஸுக்கு எவ்வளவு நெருக்கடிகள், பயந்தவெல்லாம் வந்து பாஜக பக்கம் போய் சேர்ந்தான். ஆமா, ஆனா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப சசி தரூர் தனியா ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாருல. இப்ப நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் வந்து தினம் பிரச்சனை, ஆனா அவங்க ஃபைட் பண்றாங்கல்ல. அரசியல் நெருக்கடிகள் வரும். இல்ல விஜய்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதை விட எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இல்ல.
ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாதிரில இப்ப விஜய்க்கு வந்து அரசியல் ஆகட்டும், இவர் ஜனநாயகிலே மிஸ் பண்றாரு. கரூர் விவகாரத்துல சில விஷயங்களை மிஸ் பண்றாரு. சில விஷயங்களை எது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ, கூட இருக்கிறவங்க பேச்ச கூட இருக்கிறவங்க யாரும் சரியா அவர் கைட் பண்றதுலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இல்ல அது இருக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலா அவருக்கு வந்து இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றதுல சொல்லி கொடுக்கறதுல ஒரு தயக்கம் வந்து பல பேருக்கு இருக்கலாம். இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா விஜய் மீது தொடர்ச்சியான ஒரு விமர்சனம் அப்படின்றது வைக்கப்படுகிறது. எல்லா கட்சிகளும் தொடர்ச்சியா விஜயை எதிர்க்கின்றவர்கள்லாம் அதை பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த கரூர் வழக்கு சிபிஐக்கு போனதுக்கு பிறகு அவர் பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணல, பாஜகவை பத்தி பேசல அப்படின்றாங்க. அப்ப இந்த தொடர் பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில ஏதோ ஒரு இடத்துல அந்த மைண்ட வந்து மாத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையா கூட அது மாறிவிடும். ஆகவே நீங்க ஒரு பெரிய செட்பேக்கா தான் இருக்கும் அது. நீங்க 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 வாய்ப்பு கொடுக்கூடாதுங்க. இதுல அரசியல் இருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கலா நீங்க தைரியமா இது ஃபைட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னாரு இந்த கரூருக்கு பிறகுலாம், இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அரசியல்ல இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் வரும். உங்களை விடவே மாட்டாங்க. எப்படி விட்டுருவாங்க அவ்வளவு ஈஸியா? அப்போ இந்த நெருக்கடிகளை எல்லாம் நீங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா டூத் அண்ட் நெயில் இதை ஃபைட் பண்ணும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நீங்க தைரியமா இறங்கி நின்னுட்டீங்கன்னா உங்க பின்னாடி நிக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்கா, 10,000 பேர் இருக்கா, 1 லட்சம் பேர் இருக்கா, 2 லட்சம் பேர் இருக்கா அப்படின்னா மக்கள் உங்க பக்கம் நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இந்த கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க பாஜகவுக்கு இவ்வளவு அவப்பெயர் ஏற்பட்டதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பிஜேபி ரெய்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி ரெய்டு, அந்த ரெய்டு, இந்த ரெய்டு, அது இதெல்லாம் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல முதல் முறையா செக்ரட்டரியேட்ல சிஎஸ் ரூம்ல அடிச்சாங்க. சிஎஸ் ரூம்குள்ள ரெய்டு அடிக்கிறாங்க. அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு அப்படின்றது உருவாயிருச்சு. பாஜகவை அப்பவே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து விஜய் இப்படி பண்றாங்க அப்படின்னும் போது அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள், இன்னொன்னு பொதுமக்களே வந்து ஏன் விஜயை நீங்க போய் இப்படி போய் டார்கெட் பண்றீங்க, விஜயை பார்த்து என்ன உங்களுக்கு அவ்வளவு பயம் அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புறாங்க. ஆனா விஜயை தவிர மீதி எல்லாரும் பேசுறாங்க, விஜய் பேசல, விஜயோடைய கட்சியினர் பேசல, விஜயோடைய கட்சியினர் இதுக்காக ஃபைட் பண்ணல அப்படின்னும் போது இது அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு அவங்க தயங்குறாங்க அப்படின்னும் போது இந்த தயக்கம் என்பது தாவேகா போன்ற வளரும் கட்சிகளுக்கு அது சரியில்லை. இந்த தயக்கம் என்பது அவங்கள வந்து ஒரு பின்னடைவை கூட சந்திக்க வைக்கின்ற ஒரு விஷயமாக மாறிவிடும். ஆகவே இதுக்கெல்லாம் வந்து நீங்க பயப்படாம நீங்க எதிர்கொள்வது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண, நீங்க டெல்லிக்கு போறீங்க அப்படின்னா டெல்லிக்கு உங்க தொண்டர்கள்லாம் வரட்டும், டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் அங்க வந்து விஜய் வராரு அப்படின்னா பார்க்க வரட்டும். டெல்லி வந்து சிபிஐ ஆபீஸ் திணறுகிறது அப்படின்னும் போது அது ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும்ல. நேஷனல் ஹெட்லைன்ஸ் நீங்க வந்து இந்தியாவுடைய தலைநகரமே திணறியது அப்படின்னு போடுவாங்கல்ல. அப்ப இதெல்லாமே வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியாக இல்ல அதற்கான வாய்ப்பு இருக்கா? தலைநகரம் குலுங்கியது அப்படின்ற ஹெட்லைன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா? வருவாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்க. நீங்க டெல்லியில எவ்வளவு பேர் இருக்காங்க, விஜய் வராரு அப்படின்னா பாக்குறதுக்கு வருவாங்க. இங்க இருந்தே விஜயுடைய தொண்டர்களும் போவாங்க. சோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அரசியல் ரீதியா அப்படின்றத பார்க்கணும். அதுதான் வந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா நான் பாக்குறேன். ஓகே, விஜய்க்கு வந்து சவால்கள் காத்திருக்கு. அவருக்கு பொங்கல் யாரு வைக்க போறா, சிபிஐயா இல்ல சிபிஐக்கு இவர் பொங்கல் வைக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.